வெல்கம் டு SAMCKO டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா டைப்ஸ் ஆஃப் சென்சார் பார்ட் 1. சென்சாரில் டைப் நிறையா இருக்குது. ஒரே வீடியோவிலேயே எல்லாத்தையும் காட்டுறது கஷ்டம். அதனால் நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணி தனித்தனி வீடியோவை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்ட் 1ல் நம்ம எந்தெந்த சென்சார் பார்க்க போகிறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் டோர் சென்சார். இங்கே இருக்கு இல்லையா, இதான் வந்து டோர் சென்சார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து மேக்னெட் இருக்கும், இன்னொரு பாக்ஸில் வந்து மேக்னெட் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மேக்னெட் இருக்கு. இந்த மேக்னெட் டைப் வந்து சென்ஸ் பண்ணலை, ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் தான் சென்ஸ் பண்ணுது. இப்போ கேப் அதிகமாக இருக்குது, அப்போ இந்த ரீடர் வந்து மேக்னெட்டை வந்து சென்ஸ் பண்ணலை. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வந்து டச்சில் இருக்கும், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் டிஸ்கனெக்டில் இருக்கும். இப்போ மேக்னெட் கிட்டக்க வந்துருச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் டச் ஆகிடும், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் டச் இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி இதில் ஒரு சுவிட்ச் மாதிரி தான் வேலை செய்யும். இந்த டோருக்கு யூஸ் பண்ணுவாங்க. டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக இப்படியே இருக்கும். டோர் க்ளோஸில் இருந்துச்சுனாக்கா இது ரெண்டும் டச்சில் இருக்கும். டோர் இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இது ரெண்டும் டச் ஆகிற மாதிரி இதுக்குள்ள தான் வச்சுருப்பாங்க அந்த சென்சர்ஸ். மேக்னெட் இருக்கும் இதில், பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதே சேம் டைப் தான் இந்த இதான் மேக்னெட்டிக் ரேடியோ சுவிட்ச். இந்த மேக்னெட்டிக் ரேடியோ சுவிட்ச் தான் இதுக்குள்ளே வந்து இன்பில்டாக இருக்குது உங்களுக்கு. இது ஹால் எஃபெக்ட் சென்சாரு. இதோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து மேக்னெட்டை சென்ஸ் பண்ணிச்சுனாக்கா இதுவும் அவுட்புட் கொடுக்கும் உங்களுக்கு. 3 பின் இருக்கு, ப்ளஸ் மைனஸ் ஒரு அவுட்புட்டு. 5 வோல்ட் நமக்கு வந்து சப்ளை கொடுத்துக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டை சென்ஸ் பண்ணிச்சுனாக்கா அவுட்புட் வந்து 1 கொடுக்கும். மேக்னெட்டை சென்ஸ் பண்ணலாம் அவுட்புட் வந்து 0 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இது எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் பண்ணுறோம். எவ்வளோ ஆர்பிஎம்ல வந்து அந்த சைக்கிளிங் பண்ணுறீங்க, இந்த ஆர்பிட் ரைட் இந்தமாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதிலலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மோட்டாரோட ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது. இப்போ 2 வீலரில் இந்த வீல் செக் பண்ணுறதுக்கு வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வீலில் வந்து மேக்னெட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒன் டைம் வந்து ஒரு வீல் ரொட்டேட் ஆகி அது கிட்டக்க வரும்போது ஒரு பல்ஸ் கொடுக்கும், திரும்ப அடுத்த பல்ஸ் வரும்போது ஃபுல்லாக வந்து அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி அந்த எத்தனை பல்ஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பீடு வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த ஹால் எஃபெக்ட் சென்சாரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம் வந்து இந்த மேக்னெட்டிக் இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம வந்து இந்த சென்சாரை யூஸ் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இது தெர்மிஸ்டர், இது வந்து LM35. ரெண்டுமே வந்து டெம்பரேச்சரை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சருக்கு வந்து ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்குது. நான் 1 by 1 மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு தெர்மிஸ்டர் இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 103 இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 10Kங்கிற மாதிரி. 102 இருக்குது, 104 இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. தெர்மிஸ்டர் இது டெம்பரேச்சர் வேல்யூவை சென்ஸ் பண்ண நமக்கு யூஸ் ஆகுது. இது LM35 பார்க்கறதுக்கு டிரான்சிஸ்டர் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி இது சென்சார். இது வந்து LM35 டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து சென்ஸ் பண்ணும் உங்களுக்கு. 10 மில்லி வோல்ட் ஈக்குவல் டு 1 டிகிரி செல்சியஸ் தான் ரெஃபரன்ஸ் வேல்யூ. இதுக்கு நான் தனியாக வந்து சர்க்யூட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது டிஜிட்டலாக எப்படி மாற்றுறது, அனலாகாக இருக்கும்போது எப்படி கண்ட்ரோலில் கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சர்க்யூட் எக்ஸ்பிளேஷனில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வேறு சர்க்யூட்ஸ் தனியாக சொல்லுவேன், இதுக்கு வேறு சர்க்யூட்ஸ் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இது வந்து கேஸ் சென்சாரு. மேக்ஸிமம் எல்லா கேஸ் சென்சாரும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒவ்வொரு கேஸ் சென்சார்லையும் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி MQ2, MQ3, MQ5, MQ6, MQ7 அந்த மாதிரி வரும். ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் அந்த சென்சிட்டிவ் கேஸ் வந்து வேரி ஆகும். சில கேஸ் பார்த்தீங்கன்னா LPG கேஸை மட்டும் செக் பண்ணும், சிலது ஆல்கஹாலை செக் பண்ணும், சிலது டவுன் கேஸு, CO2 அந்த மாதிரி இருக்கும். இது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு மாடல் நம்பருக்கும் ஏற்ற மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வெளி தோற்றத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்டர்னல் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த மாடலை பார்க்கக்கூடாது, என்ன நம்பர்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து சென்சாரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ராசோனிக் சென்சார். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகும். சரி, அதுக்கு சென்சார்லாம் கொஞ்சம் கிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அதான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். மாடல்ஸ் பார்த்துக்குங்க.
பாட்டம் சைடு இந்த ட்ரிம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இண்டிகேட்டர் நார்மல் பவர் இண்டிகேட்டர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்சார் சென்ஸ் பண்ணிச்சுனாக்கா ஒரு இண்டிகேட்டர் பண்ணணும். இதில் வந்து அனலாக்கு டிஜிட்டல் ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஐசி மூலியமாக. அது சென்சார் வந்து அனலாக் சென்சார் தான், அதை டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. நம்ம அனலாக் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம், டிஜிட்டல் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம் அந்த மாடலில். இந்த சென்சார்ஸ் பாருங்க உங்களுக்கு. இது தெர்மிஸ்டார் 103 வேல்யூ. இது ஹால் சென்சார். இது வாட்டர் ஃப்ளோ சென்சார் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹால் சென்சார் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது அந்த ரீட் சுவிட்சு உள்ளூரில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக 2 பிட் மாதிரி இருக்கும். அது மேக்னெட் கிடச்சிச்சுனாக்கா அது 2 டச் ஆகும் உங்களுக்கு. சுவிட்ச் மாதிரி இது வேலை செய்யும் உங்களுக்கு. இது நான் ஆல்ரெடி காட்டிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டீன்னு இருக்கு பாருங்க. இங்கே டி இருக்குது, இங்கே ஆர் இருக்கா. இந்த டி வந்து டிரான்ஸ்மிட்டரு, ஆர் வந்து ரிசீவர். இந்த பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2 ஐ மாதிரியே இருக்கும். இதுலேருந்து தான் வந்து அந்த அல்ட்ராசோனிக் அந்த சவுண்ட்ஸ் வேல்யூ வந்து சென்ட் ஆகும். ட்ரிகரிங் பல்ஸ் சென்ட் ஆகி ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த பல்ஸை வந்து இந்த ஆறுங்கிற அந்த பார்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேக் சைடு வந்து ஐசிஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 ஐசிஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கியூட்ஸ் அதிலே இருக்குது உங்களுக்கு. இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் 4 பின் பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்டு, விசிசி, எக்கோ பின்னு, ட்ரிக்கர் பின்னு. எக்கோ பின் தான் ரிசீவர் பின்னு, ட்ரிக்கர் பின்னு டிரான்ஸ்மிட்டர் பின்னு வர மாதிரி. ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். நான் இதுக்கும் வந்து தனியாக வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த பல்ஸ் வந்து எவ்வளோ டைம் கொடுக்கணும், டைமர் எப்படி யூஸ் பண்ணணும், தனியாகவே நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இந்த டிகிரி பல்ஸ் கொடுக்க முடியாது, அதுக்கு யூஸ் ஆகும். இது பிஐஆர் சென்சார், பாசிவ் இன்ஃப்ரா ரெட் சொல்லுவாங்க. என்னன்னா இது கல்ட்டே காட்டுறாங்க உள்ளுக்குள்ள, தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த இதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேஸ் வந்து சென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன் தான், ரிஃப்ளெக்ஷனுக்காக கொடுத்துருக்குறது. இது பாட்டம் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட், சென்சிட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட், டைமர் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. 2 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க இல்லையா ட்ரிம்மர். ஒன்று வந்து டைமர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து சென்சிட்டிவ் அந்த ரேஞ்ச் எவ்வளோ கவர் ஆகணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஆம்பிளிஃபையர் ஐசி அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான சிக்னல் பாசிங் ஐசி. இது ஆப்ஜெக்ட் சென்சார். ஆப்ஜெக்ட் சென்சாரில் டைப் நிறையா இருக்குது. ஐஆர் தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 பின் உள்ள மாதிரி இருக்குது. இது எல்இடி மாதிரியே இருக்கும். இங்கே பிளாக் கலரில் இது 3 பின். இந்த இது ரிசீவர், இது டிரான்ஸ்மிட்டர். இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கு இல்லையா, இதே மாதிரியே 2 பின் உள்ள மாதிரி இருக்குது. அந்த மாடல் என்கிட்ட இப்போ இல்லை, அதனால இந்த மாடல் காட்டுறேன் உங்களுக்கு. ஏகப்பட்ட டைப் இருக்குது இந்த இதில். நான் அடுத்த வீடியோவில் எல்லா டைப்பும் காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்டிஆர், சன்லைட்டை வந்து சென்ஸ் பண்ண அதை யூஸ் பண்ணுவோம். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு ஆன் ஆஃப் ஆகணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது நைட்டா இல்லை டேவான்னு செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். இது வெளிச்சம் பட்டுச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி 2 டச் ஆகும். வெளிச்சம் படவே இல்லை, 2 டச் ஆகாது. லைட் வெளிச்சத்தை பொறுத்து இதோட கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். அன்லாக் சிக்னலாக வரும். மேக்ஸிமம் சென்சார் எல்லாமே அன்லாக்காக இருக்கும். டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு ஒரு ஐசிஸ் ஏதாவது யூஸ் பண்ணி ஆகணும். இது ஆக்சிலரோமீட்டர் சென்சாரு, XYZ அந்த டைரக்ஷனில் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த மாடல்ஸ். இதுலேயும் டைப் நிறையா இருக்குது. இது வந்து SCL SDங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க I2C ஃபார்மேட்டில். இது XYZ அன்லாக் ஃபார்மேட்லையும் இருக்குது. சில பேர் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சென்சாரை பார்த்தீங்கன்னா 2-3 வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லேயும் உங்களுக்கு இன்பில்டாகவே இருக்குது. நீங்கள் கேம்லாம் வரும்போது அந்த கார்லாம் வந்து சைடில் திரும்பினாக்கா அந்த மொபைலே சைடில் லைட்டாக டர்ன் பண்ணினாக்கா கார் டர்ன் ஆகுது இல்லையா, எல்லாமே இந்த சென்சாரை பேஸ் பண்ணி தான். சென்சார் வந்து அந்த ஐசி இருக்குல்ல, இந்த ஐசி வந்து உங்கள் மொபைல் மதர் போர்ட்லேயே இருக்கும். இந்த ஐசி தான் அந்த சென்சார். இது டில்ட் சென்சாரு, எவ்வளோ ஆங்கிளில் அந்த இது சாய்வாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. சில பேர் இதையே வந்து டில்ட் சென்சாரை வந்து வைப்ரேஷனாக கூட யூஸ் பண்ணுவாங்க.
வைப்ரேஷன்ஸ்னா உள்ளுக்குள்ளே ஒரு பால் மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து அதில் வரும். அதை வச்சு நம்ம வந்து அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். இது சவுண்டு சென்சாரு, இது மைக்கு, இது ஆம்பிளிஃபையரு, டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ப்ளஸ் மைனஸு ஒரு அவுட்புட் வர மாதிரி. பவர் இண்டிகேட்டர், அவுட்புட் இண்டிகேட்டர் வரும். இது ப்ளூரே சென்சாரு. இதோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரேஸை மட்டும் சென்ஸ் பண்ணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கலர் சென்சார் மாதிரி தான். இங்கே இருக்கு இல்லையா இந்த மாடல், இந்த ஒயிட் கலரில், இதே மாதிரி தான் வந்து கலர் சென்சார்லேயும் இருக்கும். ஆனால் கலர் சென்சாரில் வந்து ஒரு 2-3 இது இருக்கும் உங்களுக்கு. எல்லா கலரையும் வந்து சென்ஸ் பண்ணணும். ஒரு இப்போ க்ரீன் கலர் எடுத்துக்கணும், க்ரீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ப்ளூனா ப்ளூங்கிற மாதிரி ரேட் பண்ணும், ரெட்டுனா ரெட்டுங்கிற மாதிரி ரேட் பண்ணும், அந்த மாதிரி. ஆனால் இது வந்து ப்ளூ கலரை மட்டும் சென்ஸ் பண்ணும். இதை நீங்கள் 2-3 பின் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் கொடுத்து ஒரு அவுட்புட் ஸ்க்ரீன் எடுத்துருங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி கலர் எடுத்துருப்பாங்க, சென்ஸ் பண்ணாது. ப்ளூ கலரை மட்டும் எடுத்துட்டு இப்படி காமிங்க, ப்ளூ கலரை காட்டினீங்க அப்படின்னாக்கா செக் பண்ணும். அது ப்ளூ ரேஸ் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ப்ளூ ரேஸ் வந்து இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ரேஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த வைரஸ், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் வந்து கில் பண்ணும் உங்களுக்கு, சரிங்களா? கில்டு அந்த மாதிரி பர்பஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஸ் வந்து கரெக்டாக வருதா, எவ்வளோ அந்த ரேஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது இந்த சென்சாரை யூஸ் பண்ணி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் அந்த ப்ளூ ரேஸ் வந்து கம்மியான ரேஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் வேல்யூ அப்படின்னாக்கா இதை தெரிஞ்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணி எவ்வளோ இது வருதுன்ட்டு நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரலாம் அதுக்கேற்ற மாதிரி. 14 சென்சார் பார்த்துருக்கோம் டோட்டலாக. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அதிகமான சென்சாரை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி யூஸ் ஆகும் தெரியுதுலாம். மேனேட் விட்டது பாருங்கள், நவுத்தி வைக்கிற திரும்ப ஒட்டி வச்சு பாருங்கள். சுவிட்சஸ் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.